ஹலோ மை டியர் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே லாக் தான் பார்க்க போறோம். கீர்த்தனாவோட பர்த்டே எத்தனாவது பர்த்டே கீர்த்தனா? மூணாவது பர்த்டே. இன்னைக்கு வந்து மார்ச் 1. அவருக்கு வந்து 3 வயசு ஆகுது. கீர்த்தனாவை கோயிலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து பிரியாணி செய்யறதுக்காக கறி வாங்க போறோம். பிரியாணி ஓகே, செலிப்ரேஷன் பிரியாணி. அப்போ இன்னைக்கு வந்து மதியம் வந்து நம்ம வீட்டில் பிரியாணி தானே? சூப்பர். இந்த மாதிரி ஏதாச்சும் பிறந்தநாள் என்ன தான் பிரியாணி சாப்பிட முடியுது. இல்லைன்னா பிரியாணி இல்லை, சாம்பார் சாப்பிடலாம். சாம்பார் ரசம் சாப்பிட்டுலாம். பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கறி வாங்கின்னு வழியில் போகிறப்போ தாமரை குளம் இருந்தது. சரி, தாமரைனா பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பறிக்கலான்னு தாமரை குளத்துக்கு கூப்பிட்டு வந்து எப்படி போய் பெரியப்பா எப்படின்னா பெருக்க வேண்டிய தாமரை வேணும்னா பெருசு தான் ஆகணும். சரி போய் பெரிய பார்ப்போம். ஆனால் கரையிலே இருக்குதுல்ல, எல்லாமே ஆழத்திலே இல்லை பேர், அப்படியே ஃப்ரண்ட்லேயே இருக்குது பேர். பூ இல்லை, எல்லாம் கிடக்குற கால் உள்ளே போகும். ஒன்னே ஒன்னு குட்டிக்காரன் அடிக்க போறேன். ஏன்னா குளத்துல சூப்பரா 2 மொட்டு தான். ஒன்னே எல்லாம் இதுவா மூடி நின்னாரு. தாமரை டைம் ஆயிடுச்சு, காலையில தான் பூக்கும். இதெல்லாம் நாளைக்கு பூக்கிறது. சரி பிடிக்குமேன்னு இன்னைக்கு மட்டும் 2 பேசிட்டேன். இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து மசாலா போட்டு ஊற வச்சிட்டோம். அடுத்தது பிரியாணி செய்யணும். வாங்க பிரியாணி செய்யலாம். பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்ற போறோம். தோராயமா ஊற்றும். பட்டெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். போட வெங்காயத்தை போட. கையில் படுது. உட்காந்துங்கிற பிரியாணி தான் உன்னை செய்ய சொன்னாங்க. உட்காந்து ஜாலியா பிக்னிக் வந்த மாதிரி இருக்கு. என்னதான் நின்று எவ்வளோ நேரம் செய்யறது? அதனால உட்காந்து நீ பிரியாணி செய்யற உட்காந்துன்னு இது எல்லாத்தையும் செய்யறது பேர் பிரியாணிங்க. யாருன்னா உட்காந்து பிரியாணி செய்வாங்களா? உட்காந்துன்னு ஜாலியா விளையாடின்னு செய்யலாம், தப்பே கிடையாது. செய்யலாம் தப்பே கிடையாது. வெங்காயம் வந்து வதங்கிட்டோடனே நம்ம புதினா கொத்தமல்லி முதல்ல அதான் சேர்க்கணும். அப்போதான் அதோட ஃப்ளேவர் வரும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். முன்னாடியே இது நல்லா வதக்கிடலாம். அப்போதான் வாசனை வராமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் நான் சிக்கன்லேயே சேர்த்துருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக ஊற்றுறேன். தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பிரியாணி வாசனை அடிக்கிட்டே லைட்டானா மசாலாலாம் போட்டு வருதுன்னு பிரியாணி வாசனை அடிக்குதடா. சிக்கன் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். தலைவரை உள்ள இறக்குறோம். அவ்வளோதான். அவர் இறக்குனாதான் பிரியாணி வரும். சேர்த்தோடனே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. ரைஸ் போட்டுக்கலாம். ஓகே போட்டு அரிசியை உள்ள இறக்கிட்டோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம்னா எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம். இன்னும் 20 மினிட்ஸ் தம் போட்டு சிறப்பாக சாப்பிட போகிறோம். வெந்து வரும்ல, தம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்து நின்றுடும். ஓகே, வந்தால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி பண்ணுறேன். தம் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தம் ஓப்பன் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு பார்க்க. தலையை ஆட்டாரு. வேற லெவலா? நல்லா இருக்குதா? நாங்கள் சூடும் பார்க்க மாட்டோம், எதுவும் சாப்பிட்றோம்ல ஜெகதீஷ். எப்படி இருக்கு மாமா? சூப்பரா இருக்குதா? அதனால புரியுது ஜெகதீஷ் காரம் கம்மியா இருக்கும். எப்படிமா இருக்கு பிரியாணி? பிரியாணி எப்படி எப்படி இருக்கு?
எப்படி இருக்குன்னு சொல்றா? பிரியாணி எப்படி இருக்கியா? கேக் வாங்கியாச்சு. போங்க அம்மா, ஆண்டி போங்க. அங்க பாரு, அங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்களே, பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பரா முடிஞ்சிருச்சு. பிரியாணி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. சூப்பரா முடிஞ்சது கீர்த்தனாவோட பர்த்டே செலிப்ரேஷன். கேக் எல்லாமே ஃபேமிலியா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். பிரியாணிலாம் சூப்பரா இருந்தது. வந்து செஞ்சது சிம்பிளா போகும் நினைச்சு பரவாயில்ல. கேக் கட்டிங்க அப்ப எல்லாருமே வந்து வீட்டுல பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க. வந்து பக்கத்துல மட்டும்தான், ரொம்ப யாரையும் கூப்பிடல. தேர்ட் பர்த்டே இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே எல்லாம் சூப்பரா பண்ணோம். தேர்ட் பர்த்டே கொஞ்சம் சிம்பிளா. பை பை மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பை 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 பை.